ஈஸ்டர் திங்கள் உயிர்ப்பின் காலம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கின்ற திரு அவைக்காக உயிர்ப்பின் நிறைவை கொண்டாடுகின்ற இந்த திரு அவையோடு இந்நாள் வரை தான் எதிர்பார்த்த அந்த உயிர்ப்பின் சக்தியை உணர்ந்தவராக நமது திருத்தந்தை இவ்வுலகை விட்டு மறைந்தார். உயிர்ப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாட ஒருவேளை அவர் காத்திருந்தார் போல. இவ்வளவு நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அந்த உயிர்ப்பு ஞாயிறன்று மக்களை பார்த்தவராக, கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக இந்த உலகினருக்கு தந்தவராக, வளம் வந்தவராக, மறுநாள் தன் உயிரை நீத்து இறைவனோடு இணைக்கப்படுகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு ஆளுமை, ஏதோ ஒரு வசீகரம் நம் ஒவ்வொருவரையும் கவர்ந்திருக்க வேண்டும் இந்த திருத்தந்தையிடமிருந்து. நேரடியாக பார்த்தோமோ இல்லையோ, கண்டோமோ இல்லையோ, அவர் எடுத்தியம்பிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கினோமோ இல்லையோ, அவர் எழுதிய மடல்களை நாம் படித்தோமோ இல்லையோ, கண்டிப்பாக பல்வேறு நிலைகளில் அவர் இந்த திரு அவையை பாதித்தார். ஒவ்வொருவரையும் அவர் பாதித்தார் என்பதுதான் உண்மை. பலமுறை கூட்டத்தினரோடு நான் பார்த்திருந்தாலும் போன 2 ஆண்டுகள் நேருக்கு நேராக பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள், அந்த நிகழ்வு எனது மனத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. கண்ணுக்கு கண் பார்க்கின்றவராக, ஏதோ அவரது பார்வையிலே ஒரு புனிதத்தன்மை மிதந்திருப்பதை என்னால் கண்டுணர முடிந்தது. கண் அசைக்காமல் அவரையே பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை உருவானது. அவருடைய வார்த்தையிலே சக்தி இருந்தது, அவருடைய பிரசன்னத்திலே மிக வலிமை இருந்தது. நாம் பொது முன்னுரையில் கேட்டது போல, திருப்பலியின் முன்னுரையில் நாம் கேட்டது போல, பல்வேறு நிகழ்வுகள் அவரது வாழ்விலே நிகழ்ந்தன. அவரால் இந்த திரு அவையிலும் பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதனை இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிலுரை பாடலிலே, நான் எனது ஆண்டவனுடைய முகத்தை தேடினேன், பார்க்க விரும்பினேன், என்னை பார்க்க மறுக்காதேயும், அந்த முகத்தை கண்டடைய எனக்கு வழிவகை செய்யும் என்கின்ற அர்த்தத்திலே நாம் தியானித்தோம். கடவுளுடைய முகத்தை பல்வேறு விதங்களில் கண்ட நாம் இந்த திருத்தந்தையின் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய முகத்தை பல எதிர்பாராத நிலைகளிலே சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை நம் திருத்தந்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தினார். ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், கைதிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வேண்டாமென்று புறம் தள்ளப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், புலம்பெயர்ந்தோர் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவருடைய முகத்திலே அவர் கடவுளை கண்டார். அவருடைய முகத்திலே கடவுள் உயிரோடு இருக்கின்றார் என்பதனை அவர் உணர்ந்தார். இதைத்தான் திரு அவையும் செய்ய வேண்டும், திரு அவையும் காண வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பதனை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, தன் வாழ்விலே பலவற்றை சுமந்தார். காயப்பட்ட திரு அவையை, பிளவுபட்ட திரு அவையை,
பாவப்பட்ட திரு அவையை அவர் சுமந்தார். மறுக்கப்பட்ட மக்களை, ஓரம் கட்டப்பட்ட மக்களை அவர் சுமந்தார். எதிர்நோக்கினுடைய பாரத்தை அவர் சுமந்தார். இந்த உலகம் இன்னும் இரக்கமுள்ளதாக மாற வேண்டும், இன்னும் கொஞ்சம் மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்துவாக பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை சுமந்தார். தாங்கி தாங்கி நடந்தார். உடல் அளவில் மட்டுமல்ல, உணர்வளவிலும் கூட அவர் தாங்கி தாங்கி நடந்தார். ஆனால் கடவுளுடைய அருள் அவரோடு இருந்தது. வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். முன்னுரையிலே நாம் கேட்டோம், ஆரவாரம் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், அலங்காரமாக இல்லாமல், மிக சாதாரணமாக சிரம் தாழ்த்தி தம் மக்களின் ஜெபங்களை கேட்கின்றவராக, தாட்சியின் அடையாளமாக, நீதிக்காக குரல் உரத்த குரல் கொடுத்தவராக, குறைகளை கண்டு அதை கண்டு கொள்ளாமல் இருப்பதால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை தாண்டி குறைப்பட்ட இந்த திரு அவையை நிறைவாக்க முயற்சித்தவராக என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். கடையோர் முதல் இடத்தை பெற வேண்டும், காணாமல் போனோர் கண்டடையப்பட வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு அவர் வாழ்ந்தார் என்பதனை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, புனிதம் என்பது ஒரு முழுமையான ஒரு வாழ்வு அல்ல, ஆனால் உடனிருப்பு, பரிவு, இரக்கம் என்பதனை புரிந்து கொள்ள அழைத்தார். செய்தார், போராடினார், கோபத்தோடு அல்ல, இரக்கத்தோடு ஓடினார். பாராட்டு பெறுவதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு இடமளிக்க, இதயத்திலே நிறைவாக இடமளிக்க. நம்பிக்கையை கட்டி காத்தார், பயப்படாமல். வருத்தப்படுகின்றோம் இந்த நாளிலே, அவருடைய இழப்பினை குறித்து நாம் வருத்தப்படுகின்றோம். அதே வேளையில் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த திரு அவை காயப்பட்டவர்களோடு நடக்க, உடன் இருக்க, இருக்கும் இடங்களில் கடவுளுடைய அன்பை பிறர் புரிந்து கொள்ள செய்ய என்கின்ற அந்த நினைவை நமக்கு இட்டு செல்கின்றார். நம்பிக்கை எப்பொழுதும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட சொத்து அல்ல. நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, கிறிஸ்துவின் மீதும் மரியாவின் மீதும் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இது பகிரப்பட வேண்டும். நமது கரத்தால், அதே சமயம் இதயத்தால் பகிரப்பட வேண்டும் என்கின்ற பாடத்தை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அவருடைய வாழ்வு பல்வேறு எதிரொலிகளை நம்மிடையே எழுப்புகின்றன, பல சப்தங்களை எழுப்புகின்றன. அடிப்படையில் நாமும் வித்தியாசமாக வாழ முடியும். ஒரு ஆயராக, குருக்களாக, துறவியராக, பொதுநிலையினராக, ஒரு ஆணாக, பெண்ணாக, இளையோராக, சிறுவர் சிறுமியராக நம்மாலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கும்பலோடு கும்பலாக வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல என்பதனை அவர் மிக தெளிவாக புகட்டுகின்றார். வித்தியாசமாக வாழ்வதற்கு, கண்ணியமாக வாழ்வதற்கு, யதார்த்தமாக வாழ்வதற்கு, தைரியமாக வாழ்வதற்கு, அவரை போல, கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நமக்கு பல்வேறு எதிரொலிகளை நமது இதயத்திலே இன்றைக்கு விதைக்கின்றார். உயிர்ப்பு விழாவுக்காக காத்திருந்தார். ஆண்டவர்களுடைய வாக்குக்கு அவர் அடிபணிந்து அந்த நாளுக்காக காத்திருந்தார். ஒளி அவரை கண்டது, அன்பு அவரை இல்லத்திற்கு, விண்ணகத்திற்கு எடுத்து சென்றது. இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு இறை அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.